வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியல்ல முத்து மீனாவும் அந்த கல்லை எடுத்து வந்து அடிக்கிட்டு அதை சுற்றி வந்து சந்தோஷப்படுறாங்க. நம்ம எப்படியெல்லாம் ரூம் கட்டணும், எந்தெந்த இடத்துல வரணும்னுட்டு இவங்களாம் நினச்சி சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. பொழுது ஒடிஞ்சு மனோஜ் கடையில் இருக்காரு. அந்த இடத்துல பொருள் வாங்குறதுக்காக ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. 2 பேர் வராங்க. வாங்க சார், உங்களுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன். ஒரு கல்யாணத்துக்கு போனோம், அது கூட நான் போகலை, உங்களுக்காக தான் இருக்கேன்னுட்டு. சரி சார், பொருளை பார்த்துடலாமான்னுட்டு அவரும் கூட்டிகிட்டு வந்து காட்டுறாரு. முக்கியமான பொருளுங்க எல்லாமே 5 வேணும்ன்ட்டு எல்லா இடத்துலையும் கூட்டின்னு போய் காட்டி எல்லாத்தையுமே வாங்குறாரு. இது நல்ல தரமாக தானே இருக்குது, ஒவ்வொன்றும் வேறு வேறு பிராண்டு கூடனிட்டு அவருக்கு கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுத்து இவர் மரியாதையோடு பேசுகிறாரு. சரி, பில்லு போட்டுடலாமான்ட்டு மனோஜ் கேட்குறாரு. பில்லெல்லாம் வேணாம் சார், நாங்கள் கேஷை கையில் கொடுத்து வாங்கிறோன்னுட்டு. இதனால் பிரச்சனை வராதான்னுட்டு. எங்களுக்கு அதெல்லாம் வரி கட்டணும், எங்களுக்கெல்லாம் அதெல்லாம் பழக்கம் இருக்குது, இதெல்லாம் வேணாம், நீங்கள் பில்லெல்லாம் போட வேணாம், நாம் கையிலே கொடுத்து வாங்கிக்கலான்ட்டு. அதனால் ஏதாவது பிரச்சனை வந்தால் என்ன பண்ணுறதுன்ட்டு மனோஜ் கேட்குறாரு. நீங்கள் புதுசு இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு தெரியல, இதெல்லாம் சாதாரண விஷயம் தானே, இவங்க கையிலே கொடுத்து வாங்கிடுறாங்க. நீங்கள் தான் சார் இவ்வளோ நாள் நாங்கள் கடத்த அந்த பெரிய ஆள் ஜாஸ்தி வாங்கியிருக்கீங்க, அதனால் ரொம்ப நன்றின்னுட்டு இவருக்கு ஃப்ரீயாக தண்ணி சூடு பண்ணுறது ஒன்று கொடுக்குறாங்க. அதை அவங்க சந்தோஷமாக வாங்கிக்கிறாங்க. சரி சார், நீங்கள் அட்ரஸ் சொல்லுங்கள், நாங்கள் அந்த இடத்துல அனுப்பி விட்டுறோன்னு சொன்னோன்னே, உங்களுக்கு அந்த கஷ்டமே வேணாம், நாங்களே வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம், அதனால் வண்டியில் எல்லாத்தையும் நாங்களே எடுத்துகிட்டு போகிறேன்ட்டு பரவாயில்லன்ட்டு இவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு வண்டியில் ஏற்றிட்டு இவரோடது அட்ரஸ் கார்டு ஒன்று கொடுக்குறாரு. சரி சார், நான் அவரும் சந்தோஷமாக வாது சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இவர் வந்து டீலருக்கு ஃபோன் பண்ணுறாரு. கடையில் பொருளெல்லாம் காலி ஆகிடுச்சு, நான் வந்து வாங்கிக்கிறேன்னுட்டு. இதே நேரத்தில் ரவிக்கிட்ட ஸ்ருதி சொல்கிறாங்க, நான் நின்றுட்டு டப்பிங் பேசுனதுனால ரொம்ப கால் வலிக்குது, டயர்டாக இருக்குது, எனக்கு காலை பிடிச்சி விடுங்கன்னுட்டு அவரும் பிடிச்சி விடுறாரு. சரி, அப்படியே நெயில் பாலிஷ் போடுங்கன்னுட்டு நான் கதவை சாத்திட்டு வந்துடுறேன் சொன்னால் கூட வேணாம் பரவாயில்ல அப்படியே போடுங்கன்றாங்க. இவர் காலை பிடிச்சி விட்டுட்டு காலை நெயில் பாலிஷ் போட்டு விடுறாரு. ஏதோ வந்து விஜயா பார்த்து ஷாக் ஆகுறாங்க. இவங்க ஒன்று வேலை சொல்லிக்கிட்டே இருக்காங்க, அவரும் செஞ்சுக்கிட்டே இருக்காரு. இவங்களுக்கு ஆதங்கம் தாங்கலை. உள்ளே வந்துட்டு என்னம்மா நடக்குதுங்க, காலெல்லாம்மா பிடிச்சி வேணும், நெயில் பாலிஷ் எல்லாம் அவனு தான் போட்டு விட சொல்லுவியா, அவனுக்கு கால் வலியுதுனாக்கா ரோகிணி கிட்ட சொல்லியிருந்தாக்கா அவள் மசாஜ் பண்ணியிருப்பாளன்ட்டு அவங்க தான் இல்லையா, இவர் கால் பிடிச்சி விடுறதில்ல, என்ன கஷ்டம் அதில் என்ன இருக்குதுன்னுட்டு. புருஷனை போயிட்டு இந்த மாதிரிலாம் வேலை வாங்குவியா, மரதெல்லாம் தான் நடத்துவியான்னுட்டு இவங்க கேட்குறாங்க. இதில் என்ன இருக்குது, நாங்கள் புருஷன் முன்னாடி தானே, அதுக்காக எங்களுக்குள்ள லவ் இல்லாமல் போயிடுமா, பாஸ் இல்லாமல் போயிடுமா, இதெல்லாம் சாதாரண விஷயம், இவனுக்கு மரியாதை கொடுக்கணும்னா கைவனா ஸ்கூல் ஹெட் மாஸ்டரான்ட்டு கேட்குறாங்க. அதை கேட்டு இவங்க ஷாக் ஆகிறாங்க. அதுக்காக புருஷனை மரியாதை இல்லாமல் இப்படி நடத்தலாமான்னுட்டு. உங்களுக்கு அதெல்லாம் தெரியலான்ட்டே, அவர் நம்மளுக்கு இது மாதிரி வேலை செஞ்சு விடுறதுல அதில் ஒரு தனி சந்தோஷமே இருக்குது. இந்தாங்க ஆண்டி, இந்த நெயில் பாலிஷ் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கிள்கிட்ட கொடுத்து நீங்களே போட்டு விட சொல்லுங்கள், அப்போ அந்த ஃபீலை வேறு யாருக்குன்ட்டு இவங்க கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு இவங்க பிரம்ம பிடிச்ச மாதிரி வந்துட்டு அவங்க அண்ணாமலை கிட்டே வந்து கத்துறாங்க. இங்கே வீட்டில் நடக்கிற விஷயம்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லைன்னுட்டு. மீனாவை தானே திட்ட போகிறா, அவளை திட்டத்தை விட்டால் உனக்கு வேறு என்ன வேலைன்னுட்டு. அவள் இல்லைங்க, இந்த ஸ்ருதி பண்ணுறது ஒன்று எனக்கு பிடிக்கலைங்க, அவள் எதுக்கு கத்த முடியலன்னு அங்கே வந்து கத்திக்கிட்டு இருக்கான்ட்டு அங்கே நடந்த விஷயங்கள்லாம் வந்து சொன்னவொடனே அவங்களோட விஷயத்தில் நீ எதுக்காக தலையிடுற, அவங்க அந்நியன்னு நம்ம இருக்காங்க, அதை பார்த்து நீ சந்தோஷப்பட்டதை விட்டுட்டு அவங்களோட விஷயத்தில் தலையிட போனாக்கா அந்த பொண்ணு இந்த காலத்து பொண்ணு எப்பவுமே எல்லாத்தையும் மனசுக்குதெல்லாம் பட்டு ஃப்ரீயாக பேசிட்டு வா, அதை போய்ட்டு நீ பெருசாக எடுத்துக்கிறான்ட்டு. இல்லைங்க புருஷனாக்கா மரியாதை கொடுக்கறது வேணான்ட்டு, அதை பற்றி நீ பேசுகிறேன்ட்டு இவர் கிண்டலாக கேட்குறாரு. இவங்க மறைக்கிறாங்க. சரி சொல்லுன்னொன்னே இவங்க சொல்லி ஆதங்கப்பட்டு பேசுகிறாங்க. ஏங்க புருஷன் ஒரு மரியாதை இல்லை, காலுக்கு நெயில் பாலிஷை போட்டு விட சொல்கிறா, காலை பிடிச்சி விட சொல்கிறா, அதெல்லாம் பார்த்து எனக்கு வயிறு எரியுதுங்க, பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, அவள் ஒன்று அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்ட்டு. அப்போ இவர் சொல்கிறாரு, இப்போ அதெல்லாம் சாதாரண விஷயம், அவங்க சந்தோஷமாக இருக்காங்களேன்ட்டு நாம் வேடிக்கை பார்க்கணுமே தவிர அதை போய் தலையிட்டாக்கா அப்புறம் அசிங்கப்பட போகிறது நாமளாக தான் இருக்கோன்ட்டு இவங்க புலம்புறாங்க. சரி, நான் உன்னோட பேச்சு நேற்றுனாக்கா ஒரு வழி பண்ணுறேன்ட்டு அவர் வெளியில் கிளம்பிடுறாரு. ப்ரோமோவில் மனோஜ் வந்து அவங்க அம்மாக்கிட்ட சொல்லி அழுகுறாரு. 4 லட்ச ரூபா எனக்கு லாஸ் ஆகிடுச்சுமா, அதனால் எனக்கு பணம் வேணும்னுட்டு. அவங்க மீனாவோட நகை வச்சுருக்காங்களா, அதை எடுத்து கொடுத்து அனுப்பிட்டாங்க, அதை நீ அடமானம் வச்சுக்கணுன்ட்டு அவர் 4 லட்ச ரூபா வராதுன்ட்டு அதை வித்துடுறாரு. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.